ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கில் ஒரு ஸ்மார்ட் மானிட்டர் பார்த்தீங்கன்னா M5 ஒரு லேட்டஸ்ட் மாடலு. கண்டிப்பாக எந்த ஒரு சேனலும் ரிவ்யூஸ் மேக்ஸிமம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட கொஞ்சம் காஸ்ட்லி ப்ளஸ் வந்து ஒரு 27 இன்ச்சஸ் மேக்ஸிமம் ஒரு ஸ்டுடியோ ப்ரொபஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மானிட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பட் இதில் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ ஒரு வீடியோஸு இதான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ரிமோட்டு. உண்மையிலே ரிமோட்டே வேறு லெவலில் இருக்குது. ஒரு சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பட்டன் ப்ளஸ்ஸு நம்ம OnePlusல கொடுக்குற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பவர் கார்ட்ஸு, அதுக்கடுத்து HDMI கேபிள் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து மானிட்டரை ஓப்பன் பண்ண மானிட்டரை நம்ம ஸ்டுடியோ பர்பஸாக யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ யூஸ் பண்ண வீடியோஸும் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதுக்கான இது நம்ம மெனு கார்டும் கொடுத்துருக்காங்க. வெளியே மேக்ஸிமம் நம்ம 24-32 அந்த மாதிரி தான் பார்ப்போம். நானுமே ஒரு 27ன்றது ஃபஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன். 27லேயே பார்த்து ஒரு எஜ்லெஸ் சூப்பராக இருக்குது. இதை மாட்டி நம்ம வீடியோஸ் பார்ப்போம். ஜஸ்ட் பேஸ் மாற்ற அப்படியே பேசுவோம். அதேமாதிரி இதுக்கு வால் மவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, USB இருக்குது, HDMI இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸோடு இருக்குது. பார்த்து பிடிச்சிக்கோப்பா கிருஷ்ணா. கீழே இருக்கு பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் வந்து சின்ன ரவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டு அதில் பேஸ் மாட்ட போகிறோம். சும்மா லாக் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த பேஸும் செம்ம வெயிட்டில் தான் இருக்குது. அதில் கீழே ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் இருக்கான்ப்பா எடுத்துட்டு மாட்ட கை பேக் அந்த வந்து நம்ம இதோட பேஸில் வந்து ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது, ப்ளஸ் அது 2 ஸ்க்ரூ அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து வால்லே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ், வால் மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்து நம்ம இந்த ஸ்க்ரூஸை டைட் பண்ணுறோம். லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரூஸ் போடுற மாதிரி இருக்குது. ஸ்க்ரூஸ் லென்த்தான ஸ்க்ரூஸ் வந்து அங்கே போடணும், மாற்றி போட்டோம். பேக் சைடில் சும்மா சின்ன வெரி சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா USB 2 போர்ட் இருக்குது, HDMI 2 இருக்குது. ஒன் ஆஃப் தி HDMI தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். சாம்சங்கில் கலர் டிஸ்பிளே யூனிட் M5 மானிட்டரு ப்ளே பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. நம்மளோட ஆல்ரெடி ஒரு 22 இன்ச்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஒரு மாடலாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் கார்டு பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை பொறுத்தவரை நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேக்கில் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸோட பண்ணுறோம். ஆன் பண்ண போகிறோம்.
ரிமோட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணுறது வித்தியாசமாக ஓப்பன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட்டு, நோட்டிஃபிகேஷன், ப்ரைவசி சாய்ஸஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமில் யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ஃப்ரீ மூவிஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் கனெக்ட் பண்ணுவோம். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, G5, OTTV, சாம்சங் டிவி ப்ளஸ், இன்டர்நெட்டு, இந்த நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூ அடுத்து நம்மளோட சேனலில் வரப்போகுது. அதிரடி ஆஃபர் ப்ரைஸும் கண்டிப்பாக வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.